சித்தாலையுமே ஒரு சித்தா வந்து ப்ராப்பராக அந்த ஆக்டுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் அண்ட் அந்த 15 பீட் ஷீட்குள்ளேயுமே ப்ராப்பராக இருக்கும். இந்த படம் அந்த எந்த கிராமர்லையுமே இருக்கக்கூடாதுன்றதை முன்னாடியே முடிவு ஏன்னா ரொம்ப நாளாக ராம் சார் என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாமல் படம் ஒன்று வரும், ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாமல் படம். அப்போ எனக்கு புரியல, ஈவன் பிஃபோர் சித்தா அது எப்படி என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆக்ட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும், யார் என்னன்னே தெரியாமல். ஆக்சுவலி பார்த்தா நம்ம வேறு படங்கள்லாம் பார்க்கும்போது அது ஆக்சுவலி தேவையே இல்லை தேவை இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ யாருன்னு ஏன் மொதல் சீன்லேயே சொல்லணும், 4வது சீனில் தெரிஞ்சுட்டு போட்டுமே. நம்ம அதை நிறைய இது அதுலேயே பண்ணுறோம். அண்ணி ஆர் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக, இவங்க 2 பேர் யாருங்கிறது ஒரு 4 சீன் தள்ளி சித்தாலே தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்களில். ஆனால் இதில் நான் இன்னும் உள்ளே போய் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் யார் என்னங்கிறதே இன்னொரு 10 சீன் 15 சீன் தள்ளி பின்னாடி தெரியட்டும். ஏன்னா பெரியவர் ஃபஸ்ட்டு வந்து காலில் விழுகும்போது ஒருவேளை இவன் வந்து புள்ள பாசத்துக்காக மட்டும் வரானோன்னு இருக்கும். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.